வெல்கம் டு காயில் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்பைமேனி இலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, குப்பைமேனி இலையை எந்த விதத்தில் நம்ம உபயோககரமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குப்பைமேனி இலைகளை வெளிப்புறமாகவும் எடுத்துக்கலாம், உட்புறமாகவும் எடுத்துக்கலாம். கிராமப்புறங்களில் குழந்தைங்களுக்கு வயிற்றில் புழு இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த சாறை பிழிஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் குப்பைமேனி இலையையும் ஏதாவது ஒரு கெரியர் ஆயிலையும் டபுள் பாயிலரிங் மெத்தடில் பயன்படுத்தி இந்த சாறை எண்ணெயாக மாற்றி உடலில் எங்கெல்லாம் தோல் பிரச்சனைகள் இருக்குதோ அங்கே நம்ம தடவி வர நாள்பட்ட தோல் வியாதிகள் மறைஞ்சு போகும். குப்பைமேனி இலையில் முடி வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெண்கள் இதை ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம். அதுக்கு குப்பைமேனி இலையோட மஞ்சளும் பூலாங்கலங்கையும் மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிட்டு வர முகத்தில் உள்ள தேவையில்லாத முடிகள்லாம் நாளடைவில் குறைஞ்சிரும். குப்பைமேனி இலையை சோப்பு வடிவத்திலே நம்ம பயன்படுத்தலாம். இந்த குப்பைமேனி சோப்பில் வெறும் குப்பைமேனி இலை மட்டும் இல்லாமல் வேப்பந்தலை ப்ளஸ் துளசி இதையெல்லாம் நம்ம சாறு எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ப்ளஸ் அடிஷ்னலாக பாமாயில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வேப்பெண்ணெயை நம்ம சூப்பர் ஃபேட்டாக யூஸ் பண்ணி இந்த சோப்பை நம்ம செஞ்சுருக்கோம். குப்பைமேனி இலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால முகத்தில் ஒரு தேவையில்லாத முகப்பருக்கள், முகத்தழும்பு இதெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடும். அது இல்லாமல் இதில் ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால தோல் அலர்ஜி, தோல் அரிப்பு, சொரியாசிஸ், எக்ஸிமா இருக்கிறவங்களும் இந்த சோப்பை தாராளமாக பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரனால அவங்களுக்கு ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இந்த குப்பைமேனி சோப்பை கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி 55 டேஸ் க்யூரிங் டைம் வச்சுருக்கோம். நல்லா சோப்பு நல்லா ஹார்டன் ஆகிடுச்சு. இது என்னோடய கஸ்டமருக்காக நான் பேக் பண்ணுறேன். அதுக்கு இந்த சைட்ஸில் இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சோப்ஸ் கொஞ்சம் பல்காக சென்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால் நான் பபுள் ரேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெளியூருக்கெல்லாம் நம்ம கொரியர் அனுப்புகிறோம் அப்படின்னா நிறைய வச்சு அனுப்பும்போது கொரியர் இதில் அங்கங்கே இதாச்சுன்னா சோப்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் பபுள் ரேப்பர் இந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரு 5 பீசஸோ ஒரு 6 பீசஸோ ஒட்டுக்கா வச்சு பபுள் ரேப்பர் ரேப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா சோப்ஸ் கஸ்டமருக்கு சேஃபாக போய் சேரும். இந்த வீடியோவில் குப்பைமேனி இலையில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அது எந்தெந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். குப்பைமேனி இலை எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படி இல்லை. குழந்தைக்காக பிளான் பண்ணுறவங்க குப்பைமேனி இலை சாரை உள்ளுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் காயில் ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.